தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, பாஜகவின் பொறுப்பு தலைவராகிறாரா கேசவ விநாயகம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு செல்ல உள்ளதால் பொறுப்பு தலைவராகிறாரா கேசவ விநாயகம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, விவரம் என்ன? வணக்கம் சாரா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் கல்வி பயில்வதற்காக இன்று நள்ளிரவு, அதாவது நாளை அதிகாலை லண்டன் செல்ல இருக்கிறார். இதனால் அடுத்த மாநில தலைவர் யார் அல்லது மாநில தலைவரின் பொறுப்பு யார் வகிப்பார் என்கின்ற ஒரு கேள்வியானது கடந்த 2 மாதங்களாக எழுந்து வந்து நிலையாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக அண்ணாமலைக்கு 3 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிந்து அடுத்து தற்போது அவரே மாநில தலைவராக தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் புதிய மாநில தலைவர்கள் நியமிக்கப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா மற்றும் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் யாரேனும் ஒருவர் மாநில தலைவராக நியமிக்கப்படுவாரா என்கின்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கூடிய சூழ்நிலையில அண்ணாமலை இந்த 3 காலம் இடைக்காலங்கள்ல இந்த 3 மாதங்கள்ல கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் இந்த அனைத்து பொறுப்பையும் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் நாளை செல்லக்கூடிய அண்ணாமலை இந்த 3 மாதங்கள் முடிந்து டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தான் தமிழகம் திரும்புகிறார். எனவே கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 1ஆம் தேதி கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 45 நாட்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கையானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. தமிழகத்திலேயே 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு இலக்கினை பாஜக தொண்டர்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இலக்கை நிர்ணயித்து செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்த 45 நாட்களில் பல்வேறு பணிகளானது இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த உறுப்பினர் சேர்க்கைகளுக்கு முகாமான்கள் தொடங்கப்பட இருக்கிறது. அது போல ஏராளமான நிகழ்ச்சிகளானது நடைபெற இருக்கிறது. இது அனைத்தையுமே பார்த்துக் கொள்வதற்காக மட்டுமேவே கேசவ விநாயகத்தை இந்த பொறுப்பை கவனித்துக் கொள்வதற்கு உத்தரவானது வழங்கியிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.